பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இவ்வளிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள் வாரே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள் வாரே. பக்தியாவல் நிறைந்த பலியை ஒப்பு கொடுப்போமே. ஓசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இவ்வளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகள் நினைத்து பார்த்து இந்த பலிகளை நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம் மீது இரக்கத்தை அளவுக்கு அதிகமாக பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்போதும் நம்மை தீர்ப்பிடக்கூடியவர் அல்ல, மாறாக நம்மை வழிநடத்தக்கூடியவர். நம்மோடு நமக்கு கூட பயணித்து நாம் வாழ்வு பெற, நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற நமக்கு துணை நிற்கக்கூடியவர். அந்த கடவுளுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன்,
ஆயினும் இதோ நான் சாக வேண்டியதாகிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியதாகிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கு இல்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீ என்ன சொல்கிறாய் என்று வினவினர். அவரோ அவர் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே. இந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லி இருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகள் என விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலை மேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டனர். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின்பு அவரை அனுப்பிவிட்டு மற்றவர்களை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாக்கள் காணு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது. காமம் உன்னை நெறி தவறி செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறு நடத்தி வருகிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய ராவால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மறுதடையில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ அவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலை மேலே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைத்திருப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்யவிருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 23 பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன்.
இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரின் ஆய எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோ என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் தீய வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார்.
மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்க சுதித்தார்கள். இயேசு குனிந்து விரல்களால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தினுடைய 5வது வாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 5வது வாரத்திலே ஆண்டவருடைய பாடுகளை நாம் சிந்திப்பதற்காக அவருடைய இரக்கமான செயல்களை, அவருடைய வாழ்விலிருந்து அவர் பெற்ற அந்த அனுபவங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு வாசகமாக இன்றைய வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே சூசன்னாவுடைய நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம். நற்செய்தி பகுதியிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணினுடைய நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த இருவரும் சட்டத்தால் தீர்ப்பளிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சூசன்னாவும் தவறான ஒரு தீர்ப்புக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி பகுதியில் விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை அழைத்து வந்து அவர்கள் சட்டத்தால் தீர்ப்பளிப்பதற்கான ஒரு முயற்சியை இந்த பரிசேயரும் மறைநூலறிஞர்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இரக்கத்தில் நீதி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தியிலே அழகாக இயேசு ஒரு வசனத்தோடு அந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. இதுதான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிந்தனையாக இந்த தவக்காலத்தில், குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் கூட்டி கொண்டு வந்தபோது இந்த பரிசேயரும் மறைநூலறிஞரும் சுட்டி காட்டக்கூடிய அல்லது இந்த பெண்மணியை அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். ஏன் இந்த மறைநூலறிஞர்களும் பரிசேயர்களும் இந்த பெண்மணியை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியாளர் 2 விதமான காரியங்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, விபச்சாரம் என்பது 2 நபர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம், ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இந்த குற்றப்படுத்தப்படுவது என்பது இங்கு பெண்ணு மட்டுமாக தான் இருக்கிறது. அதனால் தான் இயேசு எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்ல முடியாமல் அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த பிரச்சனைக்கான பின்னணியாக இருப்பது அந்த பெண்ணுடைய பாவம் பற்றியது மட்டுமல்ல, மாறாக இந்த பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் தங்களை நீதிமான்களாக முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள். தங்களை நல்லவர்களாக, பிறரை குற்றவாளிகளாக, பிறரில் தோல்வியில் இவர்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக, தங்களை இன்னும் சிறந்தவர்களாக காட்டிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை வைத்து இவர்கள் முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாமும் கற்களை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, மற்றவர்கள் மீது நம்முடைய விரல்களை நீட்டி குற்றப்படுத்தக்கூடியவர்களாக, தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான கற்கள் நாம் ஏந்தி இருக்காவிட்டாலும், இன்றைக்கி நம்ம கல்லெல்லாம் தூக்கிக்கிட்டு அடிக்கணும்னு நம்ம போல, ஆனால் இன்று நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கற்களாக இயேசு சொல்லக்கூடியது கடுமையான சொற்கள்.
மௌனமான தீர்ப்புகள், அநியாய தீர்ப்புகள், தவறான கண்ணற்றத்தோடு நாம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள், மன்னிக்கும் மனமற்ற நிலை, இதெல்லாம் தான் நாம் உண்மையான கற்களை தூங்கிக் கொண்டு செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. புனித அகஸ்தினார் அழகாக இந்த நிகழ்வை, உண்மையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். அகஸ்தினார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் வரக்கூடியவராக இருந்தார், எப்படி அவர் இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் இந்த கன்ஃபெஷன் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்திலே ஒரு வாக்குமூலத்தோடு அவர் எழுதக்கூடியவராக, ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நான் மனமாற்றம் அடைவதற்கு முன்பாக தன் சொந்த பாவங்களால் புறக்கணித்து விட்டேன், என்னையே புறக்கணித்து விட்டேன், மற்றவர்களை தீர்ப்பிடுவதிலே கவனம் செலுத்தக்கூடியவனாக இருந்தேன். அதாவது அவர் சொல்வது என்னவென்றால், நான் செய்த பாவங்களை மறந்துவிட்டு பிறரை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக, பிறரை மிகைப்படுத்தக்கூடியவர்களாக நான் இருக்கக்கூடியவனாக இருந்தேன் மனமாற்றத்திற்கு முன்பாக. இறைவனின் இரக்கத்தை எப்போது நான் உணர்ந்து கொண்டேனோ அப்போது என் உள்ளத்திலே நான் உணர்ந்து கொண்ட காரியம் இதுதான்: கடந்த காலம் இல்லாத புனிதர் எவரும் இல்லை, எதிர்காலம் இல்லாத பாவியும் இல்லை. இதை விளக்குவது எப்படி என்றால், இந்த புனிதத்தன்மையோடு வாழக்கூடிய கடந்த காலம் என்பதும் இல்லை, பாவியாக அல்லது பிற்காலத்திலே பாவியாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களும் இல்லை. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு புனித பவுல். சவுலாக இருந்தபோது கிறிஸ்துவை துன்புறுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் பவுலாக மாறிய பிறகு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலராக மாறக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவை துன்புறுத்துதலிலிருந்து கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. அவருடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர் பலரை கொன்றிருக்கிறார், பலரை கொடுமைப்படுத்தியிருக்கிறார். கடந்த காலம் அவர் புனிதருடைய வாழ்வு அல்ல, மாறாக அவர் எதிர்காலத்திலும் கூட அவர் பாவியாக இருந்ததில்லை. காரணம் தன்னுடைய புனிதத்தின் வழியாக அவர் மனித தன்மையை, மனித இயல்பை அவர் வெளிப்படுத்தி அவர் வாழக்கூடியவராக இருந்தார். இதுதான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனிதரின் இயல்பு பாவம் செய்வது. சூசனாவை குற்றப்படுத்தக்கூடிய 2 நபர்கள், இளைஞர்கள், அவரை குற்றப்படுத்துகிறார்கள், அவருக்கு பொய் சாட்சி சொல்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் மனித இயல்பின் வழியாக அவர்கள் தங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படி அந்த மனித இயல்பில் இருந்து வெளிவரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியமாக ரவா காலத்தில் நாம் சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு நமக்கு அடிப்படையாக தேவையாக இருப்பது கடவுளுடைய அருள். கடவுளுடைய அருள் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்று மனித இயல்பு என்பது பாவத்திலே நாம் விழுகிறோம், அல்லது அவர்களினுடைய பாவத்திலே, நம்முடைய பாவத்திலே நாம் விழுந்து கிடக்கிறோம் என்பது அல்ல, மாறாக எப்படி எழக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நான் சொல்கிறது உண்டு, நம்ம 10 பொய் சொல்கிறோம் அப்படின்னா அந்த 10 பொய்யிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு பொய்யை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன்னா, மனித இயல்பு பொய் சொல்கிறது. இன்றைக்கி பட்டுன்னு பொய் வந்துடும் நம்ம வாயிலேருந்து. ஆனால் அந்த 10 பொய் சொல்கிற இடத்துல ஒரு பொய்யை குறைக்கிறதுக்கு என்னால் முயற்சி செய்ய முடிகிறதா? அப்படி முயற்சி செய்கிற போது எனக்கு அந்த அருளை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தியிலே கூட்டத்தினர் கண்டது பாவத்தை. இந்த கூட்டமே சேர்ந்து அங்கேருந்து அந்த பெண்மணியுடைய பாவத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. பரிசேயரும் சதுசேயரும் அதுதான் கூட்டம் வந்து சொல்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க, இந்த பெண்மணி பாவம் செய்து விட்டாள் என்று சொல்லி. ஆனால் இயேசு மீட்புக்கு தகுதியான ஒரு பெண்மணியை அங்கு பார்க்கிறார். மீட்புக்கு தகுதியான ஒரு பெண்மணியை அங்கு பார்க்கிறார். புனித கல்கத்தா அன்னை தெரசானுடைய வாழ்க்கை வரலாறில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. கல்கத்தா அன்னை தெரசா பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உங்களுடைய பெரிய எண்ணத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். நாங்கள் எல்லோரும், இந்த உலகமே அந்த ஒரு காரியத்தை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் யாருக்கு உதவுகிறீர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? ஏன் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உங்களிடத்தில் எழுந்திருக்கிறதா? பலர் பாவிகளாக இருக்கிறார்கள். பலர் தங்களுக்கு நல்ல உடல்நிலை இருந்தும் கூட பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமுதாயத்திலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, அல்லது பிறவியிலிருந்தே அவர்கள்
தங்களுடைய உடலின் பாகங்களை இழந்த நபர்களாக அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இவர்களுக்கெல்லாம் நீங்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? எப்படி இந்த பாவிகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் நன்றாக உழைக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு எப்படி நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கல்கத்தா அன்னை தெரசாவிடத்தில் கேட்டபோது கல்கத்தா அன்னை தெரசா அழகான ஒரு பதிலை சொன்னார். அவர்கள் ஒவ்வொருவரும் மனிதர்கள், இயேசுவாக இருக்கும் மண்ணக மனிதர்கள் என்று சொன்னாராம். இதுதான் புனித 2ஆம் ஜான் பால் அழகாக தன்னுடைய கடிதத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பிம்பங்கள், கிறிஸ்துவனுடைய பிம்பங்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை பின்பற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்காக இந்த உலகத்திலே வாழவில்லை. அதுதான் இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் பிறரை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பளிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே வாழவில்லை, மாறாக இரக்கம் காட்டுவதற்காக. இரக்கம் என்பது அனுமதி அல்ல, மாறாக அது ஒரு உருமாற்றம். Mercy is not permission but a transformation. அதுதான் இங்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த பெண்ணை பார்த்து, பரவாயில்லம்மா, நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, அல்லது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போ, இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, நீ அப்படியே கண்ணி பண்ணிகிட்டே போ, அப்படி சொல்லலையே. இரக்கம் காட்டுகிறார். இரக்கம் காட்டிவிட்டு நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். Mercy is not permission but a transformation. இரக்கம் என்பது அனுமதி அல்ல, மாறாக ஒரு உருமாற்றத்திற்கான ஒரு வழியாக அது மாறக்கூடியதாக இருக்கிறது. இரக்கம் என்பது பலவீனம் அல்ல. இயேசு இங்கு பலவீனத்தோடு அந்த பெண்மணியை மன்னிக்கவில்லை, மாறாக மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. நான் உனக்கு தீர்ப்பளிப்பதற்காக நான் இங்கு இருக்கவில்லை, மாறாக இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கான முயற்சியை நீ செய்யக்கூடியவளாக இரு என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எகிப்தியன் நகரத்தினுடைய புனித மரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதர் பல ஆண்டுகள் கொடிய பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு வாழ்க்கையை அவர் அழகான ஒரு வாழ்க்கையை அவர் இழந்து வாழ்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இறைவனுடைய அருள் அவருக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய அருளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்வை முழுமையாக புரட்டி போடக்கூடியவராக இருந்தார், முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியவராக இருந்தார். தனது வாழ்வின் எஞ்சிய காலத்தை மனத்துயரிலும் புனிதத்திலும் அவர் தன்னுடைய வாழ்வை கழிக்கக்கூடியவராக இருந்தார். இதுதான் என் நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இனி பாவம் செய்யாதே. மனிதனுடைய இயல்பு பாவத்தில் விழுவது. ஆனால் தொடர்ந்து நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கடவுளுக்கு எதிரான காரியம். அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை, சிறிய முயற்சியாவது நாம் செய்கிறோமா? இனி போகலாம், இனி பாவம் செய்யாதே, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்மணியை இயேசு அனுப்புகிறார் என்றால், இறைவன் முன்பாக இயேசு நம்மை பாவிகளாக பார்க்கவில்லை, மாறாக மனிதத்தோடு நம்மை மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒரு மாற்றம் பெற வேண்டும். we need to be transformed. அதை தான் கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த சந்தித்த பிறகு எந்த ஒரு பாவியின் மனநிலையிலும் நாம் வாழக்கூடாது. இந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான பாவங்கள், இந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் நம்மை இந்த பாவத்தின் நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நம்மை பல்வேறு விதமான நோய்களுக்கும், பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும், பல்வேறு விதமான உடல் அளவிலான மாற்றங்களுக்கும் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தை தவிர்க்க தான் இறைவன் நமக்கு இந்த தவக்காலத்திலே ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்களை எல்லாம் நாம் போடுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம கையில் பெரிய பாரங்கள் வச்சுருக்கிறோம். அந்த பாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போட சொல்லலை கடவுள். கடவுள் மொத்தமாக போட சொல்லலை. நீர் போகலாம், நீ பாவம் செய்யாதே என்று சொல்கிறார் என்றால் அந்த பாரங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் நம்முடைய பாவங்களை நாம் விளக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்லது மற்றவர்களை நாம் தீர்ப்பிடுவதற்காக நம்முடைய வாழ்வை இறைவன் நமக்கு தரவில்லை.
அந்த பரிசேயரும் சதுசேயரும் அதான் சொல்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் அந்த பெண் மீது கல்லெறியட்டும். நம்ம இப்போ கையில் பெரிய பாரங்களை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வச்சுருக்கிற கல்லை, அடுத்தவங்க வச்சுருக்கிற பாவங்களை நம்ம தீர்ப்பளித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை நாம் உற்று நோக்குகிற போது நாம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பெரிய பாறாங்களில் இருந்து சிறு சிறு பாவங்களை நாம் விலக்கிவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனி பாவம் செய்யாதே என்பதுதான் நம்முடைய இந்த வாரத்தினுடைய சிந்தனையாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். தவ காலத்தில் நாம் பல்வேறு விதமான தவ முயற்சிகளையும் திரியாத்திரைகளையும் அல்லது தியானங்களையும் நல்ல பாவ சங்கீனத்தையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவ காலத்திலே ஒரு மிகப்பெரிய அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது, நம்முடைய பாவங்களிலிருந்து விளங்குவதற்கான ஒரு முயற்சி. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நமக்கு இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் என்றால் அது நமக்கு ஒரு அனுமதி அல்ல, மாறாக ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழியை அவர் நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு வழியை நமக்கு அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மை அனுமதிப்பதற்கான ஒரு வழி அல்ல, மாறாக நாம் உருமாற்றம் பெறுவதற்கான ஒரு வழியை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் இயேசுவை அணுகி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். நேர்மையோடும் தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இயேசுவை அணுகுவோம். இயேசுவை அணுகுகிற போது நாம் புது வாழ்வில் நடைபெறக்கூடியவர்களாக, இனி பாவம் செய்யாத மனிதர்களாக, பிறரை குற்றம் சாட்டக்கூடிய மனநிலையில் வாழாத மனிதர்களாக நாம் நம்மையே உருமாற்றி கொண்டு இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதி எல்லாம் நாதனவர் பெயரினிலே. இந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உடல் உரத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் முல்லை எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். எங்கள் உண்ணானோம்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்பி நற்பண்புகளை அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் மறை சாட்சியர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு உடலுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள துள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமரே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமனே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.